நாம் கற்பனைக்கும் எட்டாத ஒரு உயிரினத்தைப் பற்றிதான் இப்போது பார்க்கப் போகிறோம். அதுதான் யாலி. யாலி உண்மையில் இருந்ததா அல்லது அது வெறும் கற்பனை கதையா? வாங்க பார்ப்போம். நம்ம ஆண்டாண்டு காலமாக உள்ள பழமையான கோவில்களில், குறிப்பாக கோயில் தூண்களிலும் சுவர்களிலும் காணப்படும் சிற்பங்களை கவனித்தால், அங்கே யாலியின் சிலைகளை நாம் காணலாம். இதுதான் யாலி. யாலியின் தலை சிங்கத்தைப் போல இருக்கும். அதன் கண்கள் நெருப்பு போல கூர்மையாக, பார்த்தவுடன் நடுங்க வைக்கும். முன்கால்கள் சிங்கம் அல்லது யானையின் சக்தியுடன் வடிவமைந்தவை. பின்கால்கள் மிக வேகமாக பாய்ந்து தாக்கும் வகையில் அமைந்திருக்கும். இதனை பார்த்தால் அதன் அசாதாரண சக்தி தெளிவாக தெரியும். பயம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் சிங்கத்திற்கு மான் எப்படி பிடித்த உணவாக இருக்கிறதோ, அதேபோல் யாலிக்கு யானையே அதன் விருப்பமான உணவாக கூறப்படுகிறது. வலிமை மிகுந்த உயிரினங்களாக நாம் சிங்கம், யானை, முதலை என்று கூறுகிறோம். ஆனால் இந்த மூன்றின் சக்தியும் ஒன்றாக இணைந்த ஒரு உருவம் இருந்திருந்தால் அது எவ்வளவு பேராற்றல் கொண்டதாக இருந்திருந்திருக்கும் என்று ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். அப்படி ஒரு உயிரினம் உண்மையில் இருந்திருந்தால் இந்த உலகத்தை அது எவ்வாறு ஆளியிருக்கும்? எத்தனை பேரை அது அச்சுறுத்தியிருக்கும்? இதுதான் இன்று அனைவரின் மனதிலும் எழும் பெரிய கேள்விக்குறி. யாலி உண்மையில் இருந்திருக்கும் என்று உங்க மனசு சொன்னா, இப்போதே கமெண்ட்ஸ்ல யாலின்னு தட்டி போடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு அந்த பவர் ஃபீல் ஆகுதுன்னு.